நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க, இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிசக்தி பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமா இருக்கு. யாருக்கு யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ, ஓகேவா, இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமா இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 47,870 கோடி அளவுல முதலீடு அப்படின்றது உள்ள கொண்டு வர போறாங்க. பாருங்க, அப்போ பாரத பிரதமரா இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சுல்தான் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புல நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதே மாதிரி ஈரான், இஸ்ரேல் இந்த போர் சூழலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணம் அப்படின்றது மேற்கொண்டிருக்காரு நம்முடைய பிரதமர் அவர்கள். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. ஒப்பந்தம் பத்தி பார்ப்போமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் இடையிலான சந்திப்புக்கு பின் எரிசக்தி பாதுகாப்பு உட்பட கிட்டத்தட்ட 7 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. இது ரொம்ப முக்கியம். எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு? 7 ஒப்பந்தங்கள். முதலீட்டு துறை ஒத்துழைப்பின் கீழ் இந்தியாவில் $500 கோடி சுமார் 47,870 கோடி முதலீடு செய்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. உத்தி ரீதியிலான கச்சா எண்ணெய் சேமிப்பு, ஸ்டாட்டிஸ்டிக் பெட்ரோலியம் ரிசர்வ், இதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கான பணவீக்கம் பார்த்தோம். அதே மாதிரி விலைவாசி உயர்வுக்கு காரணமா இருக்கக்கூடியது எரிபொருள். அப்ப இந்தியாவின் உத்தி ரீதியிலான பெட்ரோல் கையிருப்பை பராமரிக்க பொதுத்துறை நிறுவனமான ISPRL மற்றும் அபுதாபி தேசிய பெட்ரோலிய நிறுவனம், இது அபுதாபி தேசிய பெட்ரோலிய நிறுவனம் இடையே வீக ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் பெட்ரோலிய கையிருப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்களிப்பு 30 மில்லியன் பீப்பாய்கள் உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் திரவ இயற்கை எரிவாயு LNG மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு LPG சேமிப்பு வசதிகளில் திறன்மிக்க ஒத்துழைப்பை என்ன பண்ண போறாங்க? மேற்கொள்ள போறாங்க. அடுத்து பாருங்க, சமையல் எரிவாயு LPG விநியோகம். இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு LPG நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு மற்றொரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. LPG தொடர்பான ஒப்பந்தமும் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு தொழில்நுட்பம். அப்ப இருதரப்பு பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, புத்தாக்கங்களை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் தேசிய பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உத்திசார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வந்து ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இதை தவிர கப்பல் துறை மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் கையொப்பமாயிருக்கு. சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரக உறவு, இந்தியா UAE ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இதை நமக்கு டேட்டா கேட்கலாம். இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா UAE, ஓகேவா, யுனைடெட் அரபு எமிரேட் இருக்கு. 7வது பெரிய முதலீட்டு நாடாகவும் இருக்கு. இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் 7வது பெரிய முதலீட்டு நாடாகவும் எது திகழுது அப்படின்னு கேட்பாங்க. ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு. சுமார் 45 லட்சம் இந்தியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வருவதா சொல்றாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துல வசித்து வருவதா சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் சேர்ந்திருக்கு. அடுத்து பாருங்க, பிரிக்ஸ் வெளியுறவு மாநாடு, ஓகேவா. பிரிக்ஸ் வெளியுறவு மாநாடு வந்து டெல்லியில நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஓகே பாருங்க, உலகளாவிய நிர்வாகம், பன்முகத்தன்மை ஆகியவற்றின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கியுள்ள தற்கால சூழலில் நிறைய போர் சூழலுக்கு மத்தியில ஐநா சர்வதேச அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்ட காலத்தை விட தற்போதைய உலக நாடுகளுக்கு இடையான தொடர்புகள், பிரச்சனைகள் அதிகரித்து வருது. ஐநா சபையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. அது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு நிலையற்றதா இருக்கு. எதையும் ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்றத பேசியிருப்பாங்க. முக்கிய கோரிக்கை, ஐநா சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருந்தாலும்
அதன் முக்கிய அமைப்பான பாதுகாப்பு கவுன்சிலில் இன்னும் பழைய காலத்தை பிரதிபலிக்கிறது. நிறைய உறுப்பு நாடுகளை சேருங்க. நிரந்தர நாடுனா அதுல ஒரு 5 நாடு மட்டும் தான் வச்சிருப்பீங்களா? நிறைய நாடு உள்ள சேருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு ஒத்துழைப்பு இருக்கும். எனவே ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா ஆகிய பகுதிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பினர் நிலையில் அர்த்தமுள்ள சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்றாங்க. இதர அம்சம், உலகளாவிய நிதி உள்கட்டமைப்பிலும் சீர்திருத்தம் அவசியம் சொல்லியிருக்காங்க. விநியோக சங்கிலி, இப்போ சப்ளை செயின் தான் வந்து உடஞ்சிருக்குங்க. இந்த போரால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சப்ளை செயினே உடஞ்சிருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ உணவுப் பொருட்கள், எரிசக்தி பாதுகாப்பு, உலக வர்த்தக அமைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, போர் விமான தொழிற்சாலை எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆந்திராவில் தொடங்கப்பட்டிருக்கு. இதுல ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவங்களாம் கலந்துருக்காங்க. திட்டம், ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் 660 ஏக்கர் பரப்பளவுல கிட்டத்தட்ட 15,803 கோடி செலவுல புதிய போர் விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்ப எங்க அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி. சரி, இதுல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டா? மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதனால என்ன பலன்? இதன் மூலம் ஆந்திராவிற்கு 1 லட்சம் கோடி முதலீடுகள் வர உள்ளதா சொல்றாங்க. எவ்வளோ? 1 லட்சம் கோடி முதலீடு. இது குறிப்பா எங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா வறண்ட ராயலசீமா பகுதி. இதுக்கப்புறம் அது தொழில் வளர்ச்சி உள்ள ஒரு பகுதியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. காலக்கெடு, பணிகள் ஜூன் மாதம் தொடங்கி 2028க்குள் நிறைவு பெறும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு துறையில ஒரு தற்சார்பை ஏற்படுத்தணும். நிறைய இறக்குமதியை சார்ந்து இல்லாம இந்தியாவிலே தயாரிக்கக்கூடியது. அப்ப இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலே தயாரிப்பதை இந்த திட்டம் ஊக்குவிக்கும் சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியாவின் ஆயுத தயாரிப்பு 1.75 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 1.75 லட்சம் கோடி. ஆந்திராவின் ஜொன்னகிரியில் அடுத்த ஆண்டு முதல் 1500 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது மற்றும் கர்னூலில் 8 ட்ரோன் நிறுவனங்கள் அமைக்கப்பட இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம கூடுதலா பார்க்கிறோம். அடுத்து சீனா அமெரிக்கா பேச்சுவார்த்தை. சீனா அமெரிக்க அதிபர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்திருப்போம் 2017க்கு பிறகு. ஓகேவா? அமெரிக்காவுடைய அதிபரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு 2017க்கு பிறகு. இப்போ நமக்கு தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான பிரச்சனை. இதுல அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் சூழல்ல தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்ப இது பேச்சுவார்த்தையா கொண்டு போறாங்க. அமெரிக்கா எதிர்பார்த்த எதுவுமே வந்து நடக்கல. ஈரானுக்குள்ள என்னென்ன அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களோ அது எதுவுமே நடக்கல. அப்ப சீனா அமெரிக்க அதிபர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது பீஜிங் பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் இன்றி தோல்வியில முடிஞ்சிருக்கு. அமெரிக்காவின் முக்கிய நோக்கங்கள், ஈரான் மீதான கட்டுப்பாடு, ஈரானிடம் உள்ள யுரேனியத்தை கைப்பற்றுவது மற்றும் உலக பொருளாதாரத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கும் ஹர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர்றது. இது ரெண்டுத்துக்குமே ஒத்துக்கல. போருக்கு முற்றுப்புள்ளி, அழுத்தங்கள் மூலம் ஈரான் போருக்கு நிரந்தர தீர்வு காண ட்ரம்ப் வந்து திட்டமிட்டிருந்தார். சீனாவின் நிலைப்பாடு பேச்சுவார்த்தை முறிவதற்கான காரணமா இருந்திருக்கு. ஓகேவா? ஈரான் சீனா நட்பு. சீனா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% ஈரானிடம் இருந்தா வாங்குது. எவ்வளோ? 90%. மேலும் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள், உணவு தானியங்களை சீனா என்ன பண்ணுது? தொடர்ந்து வழங்கி வருது. ஹர்முஸ் ஜலசந்தி, இந்த ஜலசந்தி ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இததான் அமெரிக்கா கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் விழுச்சுங்க. $1 96 கடந்தது. முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $82 இருந்தது. அப்புறம் $90 மாறி இப்ப $96. அப்ப கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ரூபாயோடைய மதிப்பு. அப்ப சர்வதேச பதற்றங்கள் நேரடி பாதிப்பாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு என்ன பண்ணுது? கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. 96.14 பைசாவா இருக்கு. சரி, மேல பார்த்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான ரிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கையொப்பமிட்ட முதலீட்டுத்துறை ஒத்துழைப்பின் கீழ் இந்தியா எத்தனை கோடி டாலர் முதலீடு செய்ய யுஏ உறுதியளித்துள்ளது?
சொல்லுங்க. மேல பார்த்தோம் இல்லையா? இந்தியாவின் உத்தி ரீதியிலான பெரிய கையிருப்பை பராமரிக்கும் பொதுத்துறை நிறுவனம் எது? ஓகே, சொல்லுங்க. புதிய ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் பெட்ரோலிய கையிருப்பில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்களிப்பு எத்தனை மில்லியன் பீப்பாய்களாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சர்வதேச வர்த்தக கூட்டாளிகளின் வரிசையில் ஐக்கிய அரபு அமீரகம் எத்தனாவது பெரிய வர்த்தக கூட்டாளியா இருக்கு? ஓகே, சொல்லுங்க. அடுத்து, டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் எந்த சர்வதேச அமைப்பின் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடி சீர்திருத்தம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது? ஆந்திர மாநிலத்தின் எந்த பகுதியில் 15,803 கோடி செலவில் புதிய போர் விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? பாதுகாப்புத்துறை சட்டார்பு நடவடிக்கையாக தற்போதைய நிலவரப்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மதிப்பு எவ்வளவு? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வி அடைவதற்கான ஈரானின் விவகாரத்தில் சீனாவின் எந்த பொருளாதார சார்பு முக்கிய காரணமாக இருந்தது? உலக பொருளாதாரத்தில் மிக முக்கிய புள்ளியாக விளங்கும் ஈரான் நாட்டின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சீனா விரும்பும் ஜலசந்தி. அடுத்து பாருங்க, சர்வதேச பதற்றங்களின் நேரடி பாதிப்பாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு? அப்ப இந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரிவிஷன் பார்க்குமா? ஹர்முஸ் ஜலசந்தி எங்க இருக்கு? ஈரான்ல. இந்திய ரூபாயோடைய மதிப்பு எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? 96 டாலர். அதாவது டாலர், ஒரு டாலர் வந்து 96 ரூபாய்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஓகே, போர் விமான தொழிற்சாலை எங்க அமைக்கப்பட்டிருக்கு? ஆந்திர மாநிலம் புட்டபாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர் மாநாடு எங்க நடைபெற்றது? டெல்லி. இந்திய ஐக்கிய அரபு உறவு, ஓகேவா? அது நம்ம முக்கியமான டேட்டாஸ் பார்த்திருப்போம். சரி, ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நீங்க தினமணி தி ஹிந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய டாபிக்கா கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம்.